அவர்களுக்கு வந்த மிரட்டல் இருக்க வெளி உலகம் தெரியாது. அங்கு மதுரை மாவட்டத்தில் இந்த மாநகராட்சியை ஆளுகை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு ராஜினாமா செய்யக்கூடிய இந்திராணி மற்றும் வகைரா இவர்கள் மூலமாக கடுமையாக நிர்பந்தத்திற்கும் மிரட்டலுக்கும் உள்ளாகி அதை மீறி அந்த பெண்மணி பட்டியலுக்குலேருந்து வந்திருந்தோம் பயங்கரமாக எதிர்த்து நின்று அந்த சிசிபி மூலமாக ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இளைஞரணி தலைவர் இருக்கிறார உதயநிதி ஸ்டாலின் அவர் 50 இளைஞர்களை கொண்டு வந்து இந்த முறை சட்டமன்றத்தில் நிரப்பணும், தான் மேலே வரும்பொழுது இளைஞர்கள் இருக்கணும், நமக்கான ஒத்திசைவாக இருக்கக்கூடியவர்கள் முதியவர்களாக இருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர்களும் பொதுச் செயலாளர் தொடங்கி துணை பொதுச் செயலாளர்கள் வரை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முதியவரும், அது KN நேருவா இருக்கட்டும், ஐ பெரியசாமியா இருக்கட்டும், MR K பன்னீர்செல்வமா இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், யாவா இருக்கட்டும், தங்களுடைய மாவட்டத்தில் ஒரு 9 தொகுதிகளை 8 தொகுதிகளை 6 தொகுதிகளை நான் தான் வேட்பாளர் போட வேண்டும் என்பதில் இளைஞர்களை உதயா கொண்டு வருவதனால் அது நின்று விடுமோ குறைந்து விடுமோ என்ற ஒரு தயக்கத்தில் உதயா மேலே அதிகாரத்தை எடுத்து செயல்படுத்துவதற்கு ஒவ்வாமையில் இருக்கிறார்கள். US அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் USA பார்க்க வேண்டும் என்பதாக வேண்டுகிறார்கள். அதனால் இதற்கும் இடம் கொடுங்கன்னா நம்ம உதயநிதிக்கு டிப்ஸே கொடுக்கலாம். உதயநிதிக்கு சில டிப்ஸ் இந்த அளவுக்கு கழகம் இருக்குது. இல்லை என்றால் மதுரையை பொறுத்தவரை 10 தொகுதி என்பதும் நம் கையை விட்டு போய்விடும். சவால் வலுவாக இருக்கிறது. விஜய் கட்சியும் EPS தலைமையிலான அதிமுகவும் இணையும் பட்சத்தில் இது ஒரு பெரும் சவால். அதை சந்திக்க வேண்டும் என்றால் கீழே இருக்கக்கூடிய நாங்கள் உழைக்கக்கூடிய கிரவுண்டில் உழைக்கக்கூடிய உடன்பிறப்புகள் உதயாவை சந்திப்பதற்கும் அவர் சில தளர்வுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் கேட்காங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மதுரையில் இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி வருது. என்ன, மதுரையில மாநகராட்சி இருக்கு. மாநகராட்சியினுடைய மேயர் ராஜினாமா பண்றாரா? எதற்காக? அங்க நடந்த ஏற்கனவே 2 மாதம் முன்பே வெளியே வந்த இந்திராணி என்ற மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன? சொத்து வரியில் பல்வேறு குளறுபடி செய்து முறைகேடு செய்து 120-150 கோடி வரை மதுரையில் முறைகேடு ஊழல் நடந்திருக்கிறது மாநகராட்சியில் சொத்து வரி ஏற்பாட்டில் என்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்க 100 வார்டு, மொத்தம் 10 வார்டுக்கு ஒரு மண்டலம்னு சொன்னா ஜோன்னு சொல்றாங்கல்ல சென்னையில், அந்த மண்டலம் என்பதில் ஒரு 5 மண்டலம், அதில் வரிசையா வாசுகி, புவனேஸ்வரி, இப்படி வரிசையா வருவாங்க பெண்கள். அவர்களுடைய மண்டல தலைவர்கள் அவங்கெல்லாம். இவர்கள் எல்லோருமே கூடி உட்கார்ந்துக்கிட்டு இப்படி போட்டுக்கோம், அவங்கள்ட்ட பணம் வாங்கிக்குவோம், அதுக்காக இப்படி போட்டுக்கோம்னு சொத்து வரியை அதிகமாக சொத்து உள்ளவனுக்கு குறைவாக வரி போடுறது, குறைவாக உள்ளவன் காசு கொடுக்கலன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட வரி போடுறது, இப்படி கச்சாமுச்சா பண்ணது என்பதை கண்டுபிடிக்க சொல்லி அங்கே நம்ம சென்னையில் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே மதுரையிலையும் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்னு ஒன்று இருக்கு, CCB, அதனுடைய பொறுப்பாளர் கையில் கொடுத்தாங்க. அவங்க ஆய்வு பண்ணாங்க. அவர்களுக்கு மிரட்டல் இருக்க வெளி உலகம் தெரியாது. அங்கு மதுரை மாவட்டத்தில் இந்த மாநகராட்சியை ஆளுகை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு ராஜினாமா செய்யக்கூடிய இந்திராணி மற்றும் வகைரா இவர்கள் மூலமாக கடுமையாக நிர்பந்தத்திற்கும் மிரட்டலுக்கும் உள்ளாகி அதை மீறி அந்த பெண்மணி பட்டியலுக்குலேருந்து வந்திருந்தோம் பயங்கரமாக எதிர்த்து நின்று அந்த CCB மூலமாக ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. இது போயிடுச்சு. தலைவர் வர கழக தலைவருக்கு பயங்கர கோபம். உள்ளபடியே தளபதி MK ஸ்டாலினுக்கு பயங்கர கோபம். என்னடா குட்டிச்சோராக்கி வச்சுட்டாங்க மதுரை மாநகராட்சியில், இன்னும் வெளியெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அசிங்கமெண்ட்டு. உடனே அவர் கொடுத்த தாக்கியதில் 5 மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்தார்கள். எப்பொழுது ராஜினாமான்னு மேயரை எதிர்பார்த்தது தான். நேற்று ராஜினாமா, இன்றைக்கு மாநகர கூட்டத்தில் அது ஏற்பு என்பதா. உள்ளபடியே மதுரையை ஆள்வது யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகமா? இல்லையா? ஆமா, திமுகவை சேர்ந்த அமைச்சர் மூர்த்தி நான் தான் எல்லாம் என்பதாக ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் திமுக தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை
என்ன விரும்புதோ என்ன எதிர்பார்க்கிறார்களோ அப்படி இல்லாமல் மூர்த்தி தான் தோன்றித்தனமாக அவர் தன்னிச்சையாக செய்வார் என்பது போல ஒரு பேர் சரி அவருக்கு. ஆனால் இந்திராணி என்ற இந்த மேயரை கொண்டு வந்தது யார்? அப்பொழுதுள்ள போட்டி என்ன? பொன்முத்துராமலிங்கம் அவருடைய மருமகளை கொண்டு வரப் போகிறார் என்றும், தளபதி என்று இருக்கக்கூடிய எம்எல்ஏ அங்கே வந்து அவர் மாவட்ட செயலாளர் வேற, அவர் தனக்கு வேண்டியவங்களை கொண்டாட போகிறாங்க என்றும் உறவுக்காரங்களை. அதே போல் மூர்த்தியும் கூட தன் தொகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய சாதியினுடைய வாக்குகளை பெறுவதற்கு வாசுகியை அந்த சாதியிலிருந்து கொண்டு வரப்போகிறார் யாதவ சமூகத்திலிருந்து என்றும் இருக்கும் பொழுது, உசிலம்பட்டி இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிகே பேஸில் உள்ளவங்களை கொண்டு வந்து இந்திராணியை கொண்டு வந்தது பிடிஆர் பழனிவேல்ராஜன் தியாகராஜன். இப்போ பிடிஆர் தியாகராஜன் என்பவர் என்ன, அவர் பெரிய ஆளுங்க, தொண்டை மண்டலம் இல்லையாருங்க, அப்போ பெரிய ஆள், அவருக்கு வந்து மேலே வர செல்வாக்கு உண்டு, அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகரு என்பதெல்லாம் பயங்கர பேர், பயங்கர இன்டலெக்சுவல் இப்படிலாம். இப்போ என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், அப்படிப்பட்ட பிம்பம் உடைந்து கொண்டிருக்கிறது. என்ன பிம்பம் உடையுது? சாலை போடுறாங்களா? சாலை போடல, நெடுஞ்சாலையில் வரக்கூடிய சாலைகள், மாநகராட்சியால் போடப்படும் சாலைகள் என்பதாக அதில் உண்டு வேறுபாடுகள். அதில் நெடுஞ்சாலையில் உள்ள சாலைகளையும் சரி, ஒரு ஏக்கர் அதை போடுவதற்கு எவ்வளவு தூரம் வந்து அதில் வருது கமிஷன் என்பதில் சேர்ந்து கொண்டே போகிறது. நல்ல பெயருள்ள அவருக்கும் உள்ள மீதும் குற்றச்சாட்டுகள் கீழே போகுது. அங்கே தொண்டர்கள் மத்தியில், உடன்பிறப்புகள் மத்தியில் கடுமையாக இருக்கு. இதற்கு மத்தியில் மீண்டும் அவர் வந்து ராஜினாமா செய்த மேயருக்கு பின்னால் இருக்க முடியாது, அடுத்த மேயர் போடுவது என்பது. அதே சமயம் அமைச்சர் மூர்த்தி வந்து தன் தொகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்கு அடுத்த முறை தேர்தலுக்கு என்பதற்கு 6 மாதம் கழித்து வரும் தேர்தலுக்காக வாசுகியை முன்னிறுத்தலான்னா, அவர்களும் கூட குற்றம் சாட்டப்பட்டு ராஜினாமா செய்த மண்டல தலைவர்கள் ஒருவர் போச்சா, போட முடியாது. இப்படி சூழலில் தான் என்ன யாரை போட போகிறார் என்று வரும்பொழுது, யாரையும் இப்போதைக்கு இல்லைங்க, துணை மேயராக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகராஜா பொறுப்பு மேயராக போட்டுக்கிறது என்பதுதான் இன்று நடந்தது. இதுலேயும் பொறுப்பு தான், பொறுப்பு மேயர் தான், பொறுப்பு தான், டிஜிபி மாதிரி. இதில் என்னன்னா, ஏற்கனவே மேயருக்கு போடும் பொழுது, துணை மேயர் யார் போடும் பொழுது, கழகத்திற்குள்ளேயே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளேயே 58வது வார்டை ரொம்ப சிறப்பாக வச்சிருக்கிறாருங்க. பிடிஆர் தொகுதியிலேயே என்ன இவர் மிக சிறப்பாக வேலை செய்கிறவருங்க, எதுவும் வந்து கெட்ட பேர் இல்லாமல் வேலை செய்கிறவர். இன்னமும் சொல்ல போனால், அழகிரி முக ஸ்டாலின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்த நேரத்தில் கூட மதுரைக்குள்ளே வந்து முக ஸ்டாலின் கூட்டம் நடத்த முடியுமா என்பதை கூட்டத்தையே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவர் அங்குள்ள கவுன்சிலரு. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி வந்து ஷூட்டிங் பண்ணும் பொழுதும் பாதுகாப்பு கொடுப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செய்தவர் என்று இருக்கக்கூடிய ஜெயராமனை துணை மேயராக போடுங்கன்னு சொன்னதுக்கு டக்குன்னு எடுத்து பிடிஆர், மூர்த்தி, தளபதி என்ற மும்முனை போட்டி அங்கே இருப்பதுனால, இவர் என்னங்க நம்ம 3 பேருக்குமே அதிகாரம் பண்ணுவதற்கு இடைஞ்சலாக இருப்பார் போல் இருக்கு. சமூகம் வேற பெரிய சமூகத்துக்காரராக இருக்காரு மதுரையில், செல்வாக்குள்ள சமூகமா. அது தவிர வந்து 100 வார்டில் வந்து 65 திமுக கவுன்சில் இருக்காங்கன்னா அந்த கவுன்சிலுக்கு தலைவராக இருக்கார். அப்போ அவரை போடக்கூடாதுன்ட்டு தான் கூட்டணி கட்சி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சி கொடுத்தது. இப்பொழுது அந்த துணை மேயர் பொறுப்பு மேயரானவுடனே துணை மேயர்னு ஒன்று வந்திருக்குல்ல, அதிலே அவரை போடணும்ல. இதை கழக தலைமை சிந்திக்க வேண்டாமா என்று உடன்பிறப்புகள் கேட்காங்க. இது அங்கிருந்து வரக்கூடிய செய்தி. ஆனால் அவர்கள் சொல்வது என்ன முக்கியமாக சொல்கிறாங்கன்னா, கலைஞர் என்ன தலைவராக இருக்கும்பொழுது கழகத்திற்கு காலையிலும் சரி, கண்டிப்பாக மாலையிலும் சரி, அறிவாலயத்தில் கழக உடன்பிறப்புகள் யாரும் போய் பார்க்கலாம், இப்படி ஒரு ஊடாடல் இருந்தது. முக ஸ்டாலினிடமும் தளபதி முக ஸ்டாலினிடமும் அதே இருக்கிறது. ஆனால் வளர்ந்து வரக்கூடிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய இளைஞரணி தலைவர் இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின், அவர் வந்து 50 இளைஞர்களை கொண்டு வந்து இந்த முறை வந்து சட்டமன்றத்தில் நிரப்பணும், தான் மேலே வரும்பொழுது இளைஞர்கள் இருக்கணும், நமக்கான ஒத்திசைவாக இருக்கக்கூடியவர்கள், முதியவர்களாக இருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர்களும் பொதுச் செயலாளர் தொடங்கி துணை பொதுச் செயலாளர்கள் வரை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு முதியவரும், அது KN நேருவா இருக்கட்டும், ஐ பெரியசாமியா இருக்கட்டும், MRK பன்னீர்செல்வமா இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், வேலுவா இருக்கட்டும், தங்களுடைய மாவட்டத்தில் ஒரு 9 தொகுதிகளை 8 தொகுதிகளை 6 தொகுதிகளை நான் தான்
வேட்பாளர் போட வேண்டும் என்பதில் இளைஞர்களை கொண்டு வந்து உதயா கொண்டு வருவதனால் அது நின்று விடுமோ குறைந்து விடுமோ என்ற ஒரு தயக்கத்தில் உதயா மேலே வந்து அதிகாரத்தை எடுத்து செயல்படுத்துவதற்கு ஒவ்வாமையில் இருக்கிறார்கள். இது ஒரு உண்மை. அதனால உடன்பிறப்புகள் என்ன நினைக்காங்கன்னா, பல்வேறு விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய கடுமையாக உழைப்பில் தான் மு க ஸ்டாலின் பேரு. அதே போல கடுமையான உழைப்பில் தான் உதயாவும் வர்றாரு, உதயநிதியும். அவர் வந்து எங்களை சந்திப்பதற்கு கஷ்டமா இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியல. அதாவது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களை சந்திக்கிறது கஷ்டமா இருக்குன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் உடன்பிறப்புகள் சொல்றாங்க. சரி சரி. இது மதுரையில் இருந்து மட்டுமல்ல, இதே போல மதுரையில் எப்படி மாநகராட்சியில் ஊழல் நடந்ததோ முறைகேடு நடந்ததோ, இது தமிழ்நாடு எங்கும் எல்லா மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் இருக்கிறது என்ற செய்திகளையும் சொல்றாங்க. அதனால் கீழிருந்து செயல்படக்கூடியவர்கள் போய் பார்ப்பதற்கு, எடுத்து உண்மைகளை சொல்வதற்கு வளரும் வருங்காலமான யுஎஸ் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் யுஎஸ்ஐ பார்க்க வேண்டும் என்பதாக வேண்டுகிறார்கள். அதனால் இதற்கும் இடம் கொடுங்கன்னா நம்ம வந்து உதயநிதிக்கு டிப்ஸே கொடுக்கலாம். உதயநிதிக்கு சில டிப்ஸ். இந்த அளவுக்கு கழகம் இருக்குது. இல்லை என்றால் மதுரையை பொறுத்தவரை 10 தொகுதி என்பதும் நம் கையை விட்டு போய்விடும். சவால் வலுவாக இருக்கிறது. விஜய் கட்சியும் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவும் இணையும் பட்சத்தில் இது ஒரு பெரும் சவால். அதை சந்திக்க வேண்டும் என்றால் கீழே இருக்கக்கூடிய நாங்கள் உழைக்கக்கூடிய கிரவுண்ட்ல உழைக்கக்கூடிய உடன்பிறப்புகள் உதயாவை சந்திப்பதற்கும் அவர் வந்து சில தளர்வுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும்னு கேட்காங்க. இந்த அளவுல சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? சந்திச்சுட்டு வந்துட்டாலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய 1, 2, 3 தலை இருக்குல்ல, தளர்வாங்க. சந்திச்ச போது என்ன பேசுறாங்களோ, சந்திக்க வாய்ப்பு இருக்கு என்னத்தையும் எழுதி கொடுத்துருவானோ. எப்பொழுதுமே நீங்க சொல்றது வந்து அவங்களுக்கு ஒரு சந்திக்கிறதே ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறது உதயநிதி அவர்கள் இல்ல, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதாவது இப்போ வந்து அதிகார வர்க்கத்துக்குள்ள சிலர் வந்து தீர்மானிக்கிறாங்க சில விஷயங்களை அப்படின்னு வருது. அப்படி தீர்மானிக்கக்கூடிய அதிகாரி அனைத்தையும் தீர்மானித்து இடையூறு பண்ணக்கூடாது என்று நினைப்பில் உள்ளவர் தான் துணை முதல்வர் உதயநிதி. சில விஷயங்களை கூட சாதிச்சு காமிச்சிருக்கிறார். சும்மா வந்து கரடு தட்டி போன முதியவர்கள் உட்கார்ந்து கொண்டு பெரும் பணக்காரர்களுடைய சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு நிலங்களை எல்லாம் எடுத்து விடுங்கள் என்று சொல்லி சட்ட ரீதியாக உதவியும் பண்ணியிருக்கிறாரு. இப்படிலாம் இருப்பதுனாலதான் அவரை போய் சந்திச்சு நம்ம முறையிடணும்னு நினைக்காங்க. இது இயல்பா இருப்பது. உங்களுக்கு இதுதான் வந்து கழகத்துல போய்கிட்டு இருப்பது. இப்படி வந்து ஒரு வித்தியாசமான சூழலையும் எதிர்கொள்கிறார்கள். வெறும் தேர்தலில் மக்களை சந்திப்பது மட்டுமல்லாமல் தங்களுடைய கட்டமைப்புக்குள்ளேயே என்பது வெறும் விஜய் கட்சிக்கு புதுசா வந்த கட்சிக்கு மட்டும் இல்ல, பழம்பெரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதுதான் வேற வடிவத்தில் இருக்கும். ஓகே, இதுதான் பார்க்க முடியுது. கண்டிப்பா சார். அது என்ன பண்றாங்கன்றது அவங்களதான், அவங்களோட நடவடிக்கைகள்ல தான் தெரியும். தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.